நானே நீயான் கருதும் இருகதை தன்னிலே எது குறை அறிஞர்கள் கபட மனசர உதவி புரிகுவே காத்தினி வேத காரணத்தவனீத தேசிகன் சரிதையை நெஞ்சுணர்வோரை நெஞ்சுணர்வோரை காத்தினியர் கருமரே கண்ணியே நகர்வலந்தலம் செய்யும் நிறக்கங்கோ நீயே நின்று கண்பார் வசிய முருசனர் பல்லுக ஈதி நகர் மதலை கிளை மூடி வளர வளர நயத்துக மல்லிய நிலைமை பால் அமுது பொலிய வரும் வைத்தருட்டையும் நீரா முத்தருட்கதி போரா குற்றமற்றமை வேதா நித்தமும் துணைதாதா கத்தனை காயந்தொடு கையனே திருலங்கு மாதோட்டம் மேற்பொழித்தனில் நகர் கோட்டம் திருலிந்தரே நோட்டும் திருப்பாதன் இந்தியா சேர்ந்த குறுப்போதன் காதை செளிமை நிறை சபை பலர் புணர்சன விடிமை பிணிபல திகடமறைய பூரளியர் கவலை களபுரம் மருமகள் உலவும் பொருட்கள் புதம் நிடவும் நவமருள் பேசி கத்தருதை கோர வாசிலான் துணை தார காத்தில் அன்புகள் மேற நேச நிடருள் கோரும் அப்பர் கதை வளம் சொல்லுவார் தந்தொம்மை பதும பாதம் தனை நிதம் துதித்தலாமா நந்துளாவுவலை சோழும் நகரை போல் அதனில் நீளும் அந்த நேர் கோயில் நாளும் அருள் நிறையில் திலங்கி வாழும் தந்த அந்தோணி பாதம் தன்னை நம் சென்னி சூட்டி விந்தை சேர்த்தும்மை காதை வெறுத்துற வயிற்றல்வோ மண்ணாலில் நீஞ்ச துலங்கர இயற்கை மேவும் வல்லமன் கந்த பூரே மந்த
மந்திர சேனை சூழ நல்ல ஈச்சவையில் வந்து நகர்வலம் கேட்கும் அப்போ எல்லையீ புதின மந்திரி இனிதுர உரைக்க காணுமன் அவன் தம்பி காதுவும் தூதர் கூட தோணுமன் அவன் முன் வந்து தோற்றிய ரோமை கோயில் போனே மாகை போட்டிற்றம் புகழ் பிளான் கொடுவந்தேனன் ஆனதை மன்னன் கேட்டு தன்னகத்திலும் வந்த அந்த நீலரங்கு கட்ட ஆன சித்திரரில்லாதால் சிந்தையோ தலைக்க வெண்ணி தேடுமாள் அனுப்பவென்று தந்தரமுடையதானா பதியவான் இசையழைத்து சிந்தையாய் ரோமை செல்ல வேணுமென்றுரைக்க உடைக்கரும் கப்பலாலும் ஒற்றதின் செலவு கேட்க கரைக்குள்ளே கப்பல் தானும் கண்டல் மேல் செலவு சேர்த்து திரைக்கதி பதிய யாத்திரை செலவனோ பிடலாம் என்று வரைக்குள்ளே திகரோதி மன்னர் மனைக்கேக காண்பி தேடிட தொம்மை நீதன் இளங்குமி சபையில் வந்து மாகதற்பரனை போற்றி மகிழ்ந்தவர் இருக்க மன்னன் ஏவலர் மிதவைக்கார இனிதுரி சபையில் வந்து ஆகமே மகிழ்ந்து ரோமையான கரையில் சேர்ந்து அந்நகரை தக்க தேடும் அவ்வேளை வானில் ஆங்கி வந்தவரை கண்டு அன்பு சேர்மொழிகள் வென்று போன்றிடும் தச்சரென்று ஒருவரே காட்டுமையா மெய்யுரை தாங்கி செல்ல மிக மகிழ்ந்தவனி சென்போன் ஐயமில்லாமல் தொம்மை அப்பரை கப்பலேற்றி வையமீதவர்கள் தேசம் வந்தவர் இறங்கி மண்முன் நெய்திட கந்த கூர்மன் நியம்புதல் அறியலாமே அறிந்திடும் ரோமை கோயில் அளவு சிறப்பிழான் போல் தெரிந்து மாளிகைக்கு வாசல் சேரும்
புகழ் பெறும் செலவு மாளும் திருத்தமன் பொறுக்க ஏந்து செல்லவும் காணலாமே ஆமென தவத்தனேற்று அந்த நகரி மீது தாமிரப்பவர் கடங்கள் சாத்திரம் விலகவண்ணி பாமமும் துயிலும் மையர் வழங்கிட மகிவன் மீண்டு ஏமமதழுக்கும் செங்கோலியற்றினால் கொலுவில் வந்தவர் வளர்த்தும் கோட்டை வடிவலம் வடிவலங்காரம் பார்க்க இந்த நூற்றிற்கூர் செனலிலோர் சாடைக்காரன் வந்து நேர் வளர்த்தும் கோட்டை மாதவன் துடைத்திடாமல் இந்த நகரில் வேதம் நிகழ்த்துறான்றனவும் கொல்வா தந்தனோம் தானத்தானா சொல்ல மன்னவன் வெகுண்டு சூரியே கோபம் கொண்டு வல்லமை அறிய வென்று மாதவன் தலையழைத்து எல்லையில் எனது செங்கோல் கிடபுரி நியாயம் வேலன் தொல்லையாய் கேட்க நீதன் நுறவன் வீடு ஆரினில் கந்த பூர்மன் பகடி என்றதிகம் சீரி குருவை காவல் சிறையில் வைத்திடவன்றுண்ணி தார்பெரும் அவாதி சென்ற தனபதி தனையழைத்து கூறினே துறையில் அந்த பொற்விடம் இருவன்றோரி போதி மண்மனைக்கு செல்ல உறவனின் தம்பி காது நீதி சேர் சபையில் வந்து நீடுமா கதைகள் ஆய்ந்து வேதியன் தன்னை வதைக்க வேணுமென்றகத்திலுண்ணி தூதுவாரிடத்தில் சொல்லி துங்கர் முன் அனுப்ப அனுப்பிய தூதர் வேண்ட அவரிடம் மனைவி முன்னம் கணிப்புற துயில் செய்போது காட்சியால் மனையை கண்டு விழித்தவர் எழுந்து மேவியங் குறைக்க மன்னன் குளத்தினில் கவலை தந்த உயர்குறை தகையழைத்தே
தீர்த்தமர் புறையும் நாங்கள் தீர்ச்சை மெய்ஞானமேற்போம் பலுக்குமென்றுரைக்க அந்த மாதவன் விரித்துரைக்க உள்ளத்தினில் உறுதியாய் மண்ணுயருமை ஞானம் பெற்றவர் தம்பி காணை பெருகும் மண்ணாட்டு சத்திய மறையை போற்ற காணவர் மகிழ்ச்சியாக உத்தர உகந்து செய்து உயர்திரு மலைக்கு செல்வோம் சித்தமே மகிழ நாளை தேசிகன் திருநாளாவோ ஆகும் கதை வாசாப்பு கசடில்லாத ரங்கலேற்ற ஈகை சேஜே சுனாதர் இரக்கமே நிறைவதாக பாகுசே சபையில் கூடும் மானரும் அறிஞரும் நாகமீதிறந்து ஈட்ட நாதற்காயமர்ந்து லங்கையின் தெனர் தலைவாரோ தேவ சன்னிதானத்தின் சிங்கனை சேரும் ஒரு தங்கம் மயிரக்கம் கூர்ந்தம்மை பாரோ காட்டனை போகும் ஒரு தேக்கதையிலேதும் விளைவாழு ஜாவோ மோக்கி கதை சங்கித்த பொறி நின்னருளாவோ